ஹலோ எல்டிவி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு சினிமன் அப்டேட்ல ஒவ்வொரு அப்டேட்டா பார்க்கறதுக்கு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் நம்ம வேட்டையன். இது ஆல்ரெடி சென்சார் ப்ராசஸ் எல்லாம் போய் UA சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 43 நிமிஷம் இந்த படம் இருக்கான். செகண்ட் அப்டேட்டா அக்டோபர் 31 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் நம்ம அமரன். இதோட ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 18 அப்போ ஆடியோ லான்ச் நடத்துற மாதிரியும் பிளான் பண்றாங்களாம். மூணாவது அப்டேட்டா நம்ம கார்த்தி நடிச்சு தியேட்டர்ல வெளியாகி இப்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் மெய்யழகன். டெலிட் பண்ண சீன்ஸ் எல்லாம் யூடியூப்ல விட்டுருந்தாங்க. இந்த சீன் எல்லாம் எதுக்கு டெலிட் பண்ணீங்கன்ற அளவுக்கு தான், அதாவது படம் முழுசா எடுத்து முடிச்சோடனே ஒரு சீன் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சீன் கட் பண்ணுவாங்க, அதை யூடியூப்ல விடுவாங்க. லாஸ்ட்ல பார்த்தா அந்த சீன் தான் நல்லா இருக்கும். இந்த எடிட்டருக்கெல்லாம் ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. இப்போ கார்த்தி நடிச்சு அடுத்து வெளியாக இருக்க படம் தான் வா வாத்தியார். இந்த படம் இந்த வருஷத்தோட எண்டுல வரும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. இப்ப இருக்க தகவல் என்ன அப்படின்னா, இவங்களுமே அடுத்த பொங்கலப்ப வர்ற மாதிரி தான் பிளான் பண்றாங்களாம். அடுத்த அப்டேட்டா நம்ம AK இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இதோட ஷூட் ஸ்பெயின்ல போய்கிட்டு இருக்கு. த்ரிஷா, அஜித் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல பிரசன்னா ஏற்கனவே நான் இருக்கேன் அப்படின்றத அவரே அபிஷியலா சொல்லிட்டாரு. அர்ஜுன் தாஸும் இருக்காராம். இதுல அவர் தான் வில்லன் கேரக்டர் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. அதாவது ஒன் ஆஃப் த வில்லனா இல்ல இந்த படம் முழுக்கமே இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்களான்னு தெரியல. அவங்க அப்டேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம விடாமுயற்சியில ஒரு சாங் ஷூட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கா. அந்த சாங்கையுமே வர அக்டோபர் 10க்கு மேல எடுக்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அப்படி அந்த ஷூட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து விடாமுயற்சியில இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா வந்துரும் அப்படின்ற மாதிரியும் பல பேரால எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட்டா நம்ம சூர்யா நடிக்க இருந்து டிராப் ஆன படம் தான் புறநானூறு. இந்த படம் சூர்யா விட்டுட்டு இப்ப சிவகார்த்திகேயன் தான் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பட்ஜெட் 100 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. இதுல கேஸ்டிங் பண்ணவங்க, அதாவது சூர்யா நடிக்க இருக்கும்போது இந்த ரோலுக்கு இவங்க கேஸ்டிங் பண்ணவங்க எல்லாம் மாறுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் மாறலையா. சூர்யா ரோல் சிவகார்த்திகேயன் பண்றாரு, மீத கேஸ்டிங் பண்ண ரோல்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. யார் யார் என்னென்ன ரோல் பண்ண போறாங்க அப்படின்றது அப்டேட்லாம் வரும்போது தான் தெரியும். ஃபைனல் அப்டேட்டா நம்ம இந்தியன் படத்துல இருந்து தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த படம் வந்து தான் ஓடாம போச்சே, மறுபடியும் ஏன்டா அந்த படத்தையே ஞாபகப்படுத்துறேன்னு கேட்காதீங்க. இந்தியன் 3 இருக்குல்ல, அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கிறேன். அதுவும் வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி இப்போதைக்கு பிளானிங் கிடையாதான். ஏன் அப்படின்னா ஃபுல் படத்தையுமே நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்தியன் 2 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம OTT பிளாட்ஃபார்ம்லயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியுமே இப்ப ஒரு வந்து பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்தியன் 3 OTTல ரிலீஸ் பண்ற அளவுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியன் 2 சரியா இல்ல, சுத்தமா கூட போகல அப்படின்ற மாதிரி தான் படமே இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை இந்தியன் 3 என்னதான் இவங்க ப்ரொமோஷன் பண்ணாலும் ஹைப் ஏத்தினாலும் இந்தியன் 2க்கு கண்டினியூட்டி தானே இந்தியன் 3. மறுபடியும் அந்த படம் என்ன அவ்வளவு பெருசா வசூலிக்குமா அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால OTTலயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்ல இருக்காங்களாம். நெட்ஃபிளிக்ஸோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். அவங்க சொல்ற பட்ஜெட்டும் படம் டீமோட பட்ஜெட்டும் ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்த படத்தையுமே OTTல தான் ரிலீஸ் பண்றதா பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். நீங்க அதை பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க.